குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். பெருகி வரும் சென்னை மாநகரனுடைய போக்குவரத்து நெரிசலையும் பெருகி வருகின்ற மக்கள் பயன்பாட்டிற்கு ஏற்றாற்போல் பேருந்துகளின் அளவையும் பணியாளர்களையும் திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு அனைத்து வகையிலேயும் சராசரி வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற மக்களும் நடுத்தர மக்களும் அன்றாட பணிகளினால் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கடத்தி செல்கின்ற மக்களும் பயன்படுகின்ற வகையில் பல்வேறு திட்டங்களை மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கொண்டு வந்திருக்கின்றார். அதில் ஒரு பகுதியாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தற்போது பயன்பாட்டிற்கு வந்திருக்கின்றது. அதைத் தொடர்ந்து கூத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் தினசரி எம்டிசி 300 பேருந்துகளும், அதேபோல் எஸ்சிடிசி 600 பேருந்துகளும், கேஎஸ்ஆர்டிசியில் 50 பேருந்துகளும், அதேபோல் அண்டை மாநிலங்களுக்கு செல்லுகின்ற வழித்தடங்களில் 36 பேருந்துகளும் இயக்குவதற்கு முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பேருந்துகளில் வார நாட்களில் சுமார் 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் பயணிப்பார்கள் என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது. விடுமுறை நாட்களில் அந்த எண்ணிக்கை கூடுதலாகி 40,000 to 50,000 மக்கள் பயணிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விழா காலங்களில் விடுமுறையை தொடர்ந்து வருகின்ற விழா நாட்களில் 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் பயணிப்பார்கள் என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்துகின்ற அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவின் பேரில் இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அன்பிற்கினிய அண்ணன் நாசர் அவர்களும், இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய கிருஷ்ணசாமி அவர்களும், எங்கள் துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய காகர்லா உஷா அவர்களும், துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் அன்பிற்கினிய பிரகாஷ் அவர்களும், துறையினுடைய சிஇஓ சிவபிரகாசம் அவர்களும், இந்த மாவட்டத்துடைய ஆட்சியர் பிரதாப் அவர்களும் ஒருங்கிணைந்து பல்வேறு துறை சார்ந்த போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை, அதேபோல் நெடுஞ்சாலைத்துறை போன்ற அனைத்து காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து இன்றைக்கு ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். வருகின்ற மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் கண்டிப்பாக இந்த பேருந்து நிலையம் துவக்கப்பட்ட நாளிலிருந்து பயணிக்கின்ற மக்கள் அனைவருக்கும் அனைத்து வசதிகளும் கிடைக்கின்ற அளவிற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். இந்த பேருந்து நிலையமானது நவம்பர் மாதம் இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய பொற்கரங்களால் அர்ப்பணிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். பெயர் சூட்டுவதை பொறுத்தளவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்று இறுதி முடிவு செய்யப்படும். அதாவது தொலைதூரம்னு சொல்லியிருக்கீங்கன்னா இது எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் இங்கிருந்து பஸ்? அதாவது இங்கு ஆரம்பித்து ஆம்பூர், வேலூர், நம்முடைய தர்மபுரி போன்ற மாவட்டங்களுக்கு இங்கிருந்து பயணிக்கின்ற மக்களுக்கு இந்த பேருந்து நிலையத்திற்கு கனெக்டிவிட்டியாக நம்முடைய மீஞ்சூர், அதேபோல் திருவெற்றியூர், மாதாவரம், இந்த பக்கம் சைதாப்பேட்டை, அந்த புறத்தில் திருவான்மியூர் போன்ற பகுதிகளிலிருந்தும், இந்த பகுதி அமைந்திருக்கின்ற சுற்று வட்டார பகுதிகளிலிருந்தும் இதற்கு இணைப்பு பேருந்துகளையும் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்த அளவில் சென்னையை சுற்றியுள்ள மக்களுக்கு போக்குவரத்திற்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும். இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து மெயின் ரோட்ல இருந்து 2 கிலோமீட்டர் மேல உள்ள இருக்கு. அதுக்கான ஏற்பாடுகள் என்ன மாதிரி பண்ணுங்க? நிச்சயமாக பயணிப்பவர்களுடைய அவர்களுடைய வசதிக்கேற்ப முக்கிய சாலையிலிருந்து பேருந்து நிலையத்திற்கு வருவதற்கு எம்டிசியால் டிப்படிக்கின்ற வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதேபோல் மற்ற பகுதிகளிலிருந்து பயணிக்கின்றவர்களுக்கு ஏற்றாற்போல் எம்டிசி பேருந்து நிலையமும் தனியாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அவர்கள் நேரடியாக பேருந்து நிலையத்திற்குள்ளேயே வந்துவிட முடியும். சார், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் குடிநீர் பிரச்சனை கடைசியாக வந்தது. அது மாதிரி இங்கே எல்லாத்தையும் தீர்த்து விட்டோம். அதாவது நாங்கள் திட்டமிட்டது 30,000 to 50,000 பேர் வருவார் என்று கிளாம்பாக்கத்தில் திட்டமிட்டிருந்தோம். விழா காலங்களில் 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்தடைகிறார்கள். கிட்டத்தட்ட அந்த பேருந்து நிலையம் திறந்து 1.25 ஆண்டுகள் ஆகிறது. அந்த பேருந்து நிலையத்தை பற்றி இது போன்ற சிறு சிறு பிரச்சனைகளை தவிர்த்து
மிகப்பெரிய அளவில் உலகத்தரம் வாய்ந்த ஒரு பேருந்து நிலையம் என்றுதான் அனைவரும் அடையாளப்படுத்துகிறார்கள். இது போன்ற பிரச்சனைகளை கவனத்திற்கு கொண்டு வந்தவுடன் உடனடியாக சரி செய்கின்ற பணியிலும் ஈடுபட்டிருக்கின்றோம். கிளாம்பாக்கத்தை பொறுத்தளவில் கூடிய விரைவில் ரயில் நிலையமும் கிளாம்பாக்கம் ரயில் நிலையமும் திறக்கப்பட இருக்கின்றது. அப்போது பயணிகளுக்கு இன்னும் பேருந்து பயணத்திற்கு சுலபமாக இருக்கும். ஆனா இப்போ இந்த பேருந்து நிலையம் பக்கத்துலேயே வந்து இந்த பக்கிங் கைடு கால்வாய் இருக்குது. அதில் வந்து இந்த கழிவு நீர்லாம் கலக்கிறதால துர்நாற்றம் வீசுகிற வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஏதாவது ஏற்படும்? மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்போது அது குறித்தும் ஆய்வு செய்திருக்கின்றார். நிரந்தர தீர்வை நம்முடைய மாவட்ட அமைச்சரும் நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினரும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் தீர்த்து வைப்பார்கள். பேருந்துகளுக்கு காவல் நிலையம் பொறுத்தவரை என்ன முறையாக? கண்டிப்பாக காவல் நிலையத்திற்கு தற்போது ஒரு 2500 சதுர அடியில் கட்டப்பட்ட கட்டிடத்தை ஒதுக்கி இருக்கின்றோம். மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று கிளாம்பாக்கத்திற்கு எப்படி காவல் நிலையம் அறிவிக்கப்பட்டதோ அதே போல் இங்கும் காவல் நிலையத்தை தனியாக ஏற்பாடு செய்வதற்கு உண்டான முயற்சிகளை நானும் என்னுடைய துறையுடைய செயலாளர் உறுப்பினர் செயலாளரும் முயற்சி செய்வோம். திருத்தணி கோயில் இதோட முடிப்போம். தமிழ்நாட்டு மக்களுக்கு அது ஏற்கனவே அது குறித்து நம்முடைய தொழில்துறை அமைச்சரும் தமிழ்நாடு அரசு செய்தி குறிப்பிலும் தெளிவாக விளக்கி இருக்கின்றார்கள். பயணம் முடிந்து வந்த பிறகு முதல்வர் அவர்கள் இதில் எந்த அளவிற்கு அந்நிய முதலீட்டை ஈர்ப்பது, புதிய தொழில்களை தமிழகத்தில் தொடர்பு என்பதை விவரமான அறிக்கையை வெளியிடுவார். அந்த கல்வி உதவித்தொகைக்காக எம்பி உண்ணாவிரதம் பண்ணி முடிச்சிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழகத்திற்கு தேவையான நிதியை ஒதுக்குவதற்கு, அதுவும் மாலை செல்வங்களுடைய படிப்பில் விளையாடுகின்ற தமிழக அரசு விரைவாக இந்த நிதியை ஒதுக்க வேண்டும் என்று நம்முடைய முதல்வர் அவர்களும் நம்முடைய அந்த துறையுடைய அமைச்சர் அவர்களும் பல்வேறு வகையில் மத்திய அரசை அழுத்தம் கொடுத்திருக்கின்றார்கள். இது போன்ற போராட்டங்களால் அவர்களுடைய கவனத்தை ஈர்க்கின்ற ஒரு சூழல் இருந்தாலும் நான் முதல்வர் அவர்கள் நேற்றைக்கு நம்முடைய நாடாளுமன்ற குழுவுடைய துணைத் தலைவர் அன்றைக்கினிய கனிமொழி அவர்களை அனுப்பி இந்த உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுமாறு அறிவுறுத்தியிருக்கின்றார். அவரும் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். இதன் பிறகாவது மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய முறையான கல்வி உதவித் தொகையை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.